ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 KDM முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய், உனது ஜாதகத்தின் வாயிலாக. The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வரும் 7/5/2019 அன்று அட்சய திருதியை. அட்சய திருதியை என்றால் என்ன? அன்றைய தினம் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது என்பதை பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் இப்பொழுது அக்ஷய திருதியை பற்றிய ஒரு முன்னுரையை உங்களுக்கு தர விரும்புகின்றேன். அன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடியவை என்னென்ன, செய்யக்கூடாதவை என்னென்ன, பொதுவாக அக்ஷய திருதியை என்றால் என்ன என்று பொருள் கூறுகின்றேன். ஆக சமஸ்கிருதத்திலே அக்ஷயா என்றால் குறையாதது, அல்ல அல்ல குறையாதது என்று பொருள். திரௌபதிக்கு இந்த அட்சய பாத்திரம் கண்ணனால் கொடுக்கப்பட்டது. காரணம், அவர்கள் அஞ்ஞான வாசம் இருந்தார்கள். ஒரு வருடம் யார் கண்ணிலும் படக்கூடாது, ஆனால் தன் சொந்த நாட்டிலேயே இருக்க வேண்டும். அப்படி என்னும்போது யாரும் வேலைக்கு செல்லவும் முடியாது, சென்றாலும் கண்டுபிடித்துள்ளார்கள். அதனால் அவள் கண்ணனிடமிருந்து அன்பாக பெற்றால் அதற்கு பெயர் தான் இன்று வரையிலும் அந்த சொற்றொடர் நிலையாக நிற்கிறது. அதற்கு பெயர் அக்ஷய பாத்திரம். அக்ஷய பாத்திரம் என்றால் சின்ன பிள்ளைகளோடு தெரியும், அது அல்ல அல்ல குறையாததுன்னு தெரியும். அப்போது அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பஞ்சபத்தினி பாஞ்சாலி, அந்த திரௌபதி 5 கணவர்மார்களுக்கும் வேண்டிய உணவை அந்த அட்சய பாத்திரத்தில் விரும்பியவுடன் அது கிடைத்துவிடும். ஆக இது எல்லாமே மதங்கள் ஒரு மறைபொருளை நீங்கள் கணிதத்தின் வழி வேறு, காவியத்தின் வழி வேறு. இதெல்லாம் காவியத்தின் வழி. கணித ரீதியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடாது. விஞ்ஞானத்தை மட்டும்தான் கணித ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். ரகசியத்தை கணித ரீதியாக புரிந்து கொள்ள முடியாது. அப்படி புரிந்து கொள்ள நினைப்பவரே அவருடைய அறியாமை காட்டுகிறது என்று பொருள். விஞ்ஞானம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மதங்கள் என்பது இனி கண்டுபிடிக்க வேண்டிய பல ஆயிரம் கோடி விஷயங்கள் அதில் இருக்கிறது. அது ரகசியம். மதத்தன்மையானது எல்லாமே ரகசியமானது. அதே போல்தான் எதிர்காலம் சோதிடத்தில் இருக்கிறது. விஞ்ஞானத்தில் எதிர்காலமே இல்லை. விஞ்ஞானத்திடம் எந்த எதிர்காலமும் இல்லை. விஞ்ஞானத்திடம் இருப்பதெல்லாமே கடந்த காலம் மட்டும்தான் இருக்கிறது. கடந்த காலத்தில் அவர்கள் சக்சஸ் செய்ததை தான் நிகழ்காலத்தில் ஓட விடுவார்கள். ஆனால் மதத்திலும் கடந்த காலமும் இருக்கிறது, எதிர்காலமும் இருக்கிறது, நடுவிலே நிற்கும் நிகழ்காலமும் இருக்கிறது. ஆக இந்த அக்ஷயம் என்றால் குறையாதது. குறையவே குறையாது. நீங்கள் 100 கிலோ பேக்கில் 99 கிலோ எடுத்துட்டிங்கன்னா மீண்டும் 100 ஆகிடும். அந்த மாதிரி குறையாதது என்று பொருள். அன்றைக்கு தான் வேத வியாசர் மகாபாரதத்தை எழுத துவங்கிய நாள். இது ஆன்மீக ரீதியான ஒரு தொடக்கம். அந்த லீலை தான் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக அந்த அக்ஷய திருதியை வரும் நாள் 7/5/2019 செவ்வாய்க்கிழமை.
கிட்டத்தட்ட வந்து 4:28 PM வரை ரோகிணி நட்சத்திரம் அன்று இருக்கிறது. திருதியை என்றால் வளர்பிறைக்கு 3ஆம் நாள். பிறகு அது ரோகிணி நட்சத்திரத்தில் வருகிறது. மேலும் இந்த நாளுடைய கர்த்தாவே யார் என்றால் திருமால், பெருமாள், மகாவிஷ்ணுவே இந்த நாளின் கர்த்தா. அதுதான் கண்ண பரமாத்மா. எல்லாம் அவருடைய அவதாரங்கள் தான். நான் மீண்டும் சொல்வேன், அவதாரம் வேறு, பிறப்பு வேறு. பிறப்பிலே போராட்டம் இருக்கும். பிறப்பவர்கள் எல்லோருமே போராட்டமான வாழ்க்கையும் சில காலம் அனுபவித்திருப்பார். அவர் பில்கேட்ஸாக இருந்தால் கூட அவருக்கு வாழ்க்கையில் அவர் ஆட்டோபயோகிராஃபி படித்து பாருங்கள். அவர் வாழ்க்கையில் அவர் சொல்கிற அனுபவங்களை வந்து பேட்டியில் படித்து பாருங்கள். நான் வந்து இப்படி இருந்தேன், +2 கூட படிக்கல, நான் ஸ்கூல் அவுட் ஆனேன், அப்புறம் கஷ்டப்பட்டேன், அப்படி வந்தேன் அப்படின்னு இந்த கஷ்டப்பட்டன்ற வார்த்தையை போடுவாங்க. அதுதான் சாதாரண மனிதனுடைய பிறப்பு. ஆனால் அவதார புருஷர்களுடைய பயோகிராஃபி படித்து பாருங்கள். அவங்க எங்கேயுமே வந்து நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை எல்லாமே லீலை. ராமபிரான் பிறப்பதற்கு முன்பே வால்மீகி ராமாயணத்தை எழுதிவிட்டார் என்பதுதான் கதை, புராண கதை. பிறகு அந்த எழுதி காட்டியது அப்படியே நடிக்கும் ஒரு கதாபாத்திரம் தான் ராமபிரானுடையது. அதனால் அதில் அவருக்கு வந்து ஒரு ஆக்டர். அவர் இப்போ நடிகர்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து நடிக்கும்போது பிச்சைக்கார பாத்திரம் ஏற்றுக்கிறாங்க. அந்த பாத்திரத்தை அழகாக ஒழுங்காக செய்யணும். செஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட நல்ல பாராட்டு, மீண்டும் அடுத்த படம் இன்னும் இதை விட 10 கோடி வியாபாரத்தை அதிகமாக போகும். அந்த மாதிரி தான் அப்படி போட்டு நடிக்கிற தான் அவதாரம் என்பது. அவர்களாகவே விழிப்புணர்வு பெற்று மறைபொருள் ஞானியான பிறகு அவர்களாக விரும்பி பிறப்பது. பிறப்பு என்பது உங்கள் விருப்பம் ஒன்றாகவும் உங்களுடைய பிறப்பு ஒன்றாகவும் இருக்கும். அவதாரம்ன்றது அப்படி கிடையாது. அவங்க இங்கே வந்து நமக்கு ரெஃபரன்ஸாக வாழ்ந்து காட்டிட்டு போகிறாங்க. லைஃப் இஸ் எ ட்ராமா, புரிஞ்சிக்கோ. அது ஒரு படம் எடுத்து இப்போ காட்டுறாங்க நடிகர்கள், டைரக்டர்கள். அவங்க ரியலாகவே பிறந்து உங்களுக்கு வந்து காட்டிட்டு போகிறாங்க. அதுதான் புராணமாக மாறி போகுது, அதுதான் வந்து மறைபொருளாக மாறி போகுது, அதுதான் மதங்களாக மாறுது, அதுதான் வேதங்களாக மாறி போகுது. அதுதான் வந்து உங்களுக்கு மனிதன் வாழ்க்கையை ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும், அதில் போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கூடாது. அதைத்தான் வந்து அவதாரம் என்பது வேறு, புராணம் என்பது வேறு. இப்பொழுது இந்த அட்சய திருதியை அன்றுதான் பகீரதனுடைய முயற்சியால் கங்கை நதியை வானத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்த நாள். எவ்வளோ விசேஷம் பாருங்கள். பகீரத முயற்சின்னு இப்போ கூட யாராவது பேசினாக்கா பகீரத முயற்சி பண்ணாக்கா வாழ்க்கையில் எது வேணால் ஜெயிக்கலாம். அந்த பகீரதன் என்றவன் வானத்திலிருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாள் இந்த அட்சய திருதியை. பிறகு திரௌபதி வந்து அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை கன்னடமிருந்து பெற்று அந்த அஞ்ஞானவாசம் 1 வருட காலம் அவருடைய பசியை ஆற்றி கொண்டது இந்த அட்சய திருதியை என்ற அந்த அக்ஷய பாத்திரத்தை வாங்கியது ஒரு அக்ஷய திருதியை நாளில். அடுத்தபடியாக இந்த அக்ஷய திருதியை என்றுதான் சமண மதத்துடைய ஒரு தீர்த்தங்கரான ரிஷபதேவரனின் நினைவு நாள் இன்றுதான் அனுசரிக்கப்படுகிறது. ஆக இத்தனை மகத்துவம் பொருந்திய இந்நாளில் செய்யக்கூடியவை எது, செய்யக்கூடாதவை எது என்பதை இப்போது நான் குறிப்பிடுகின்றேன். குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கடந்த 1 வருடமாக, இல்லை என்றால் கடந்த பிறப்பெடுத்ததிலிருந்து, உங்களுக்கு புத்தி தெரிஞ்சதிலிருந்து, 20 வயசு வாலிபனிலிருந்து என்ன நாம் ஆகணும், என்ன தொழில் தொடங்கணும், என்ன வியாபாரம் பண்ணணும், என்ன சுய தொழில் தொடங்கணும். நம்ம லைஃப் சில பேரில் கற்பனை பெருசாக இருக்கும். ஏன்னா இந்த நாளின் அதிபதியே கற்பனை கிரகம் தான். சந்திரன் தானே அங்கே உச்சமாகறாரு. அதுவும் ரிஷப ராசியில் போய் சந்திரன் வந்து உச்சமாகறாரு. நல்லாக கவனிக்கணும். ரிஷப ராசியில் சுக்கிரனுடைய வீட்டில் இந்த உலகத்தில் உள்ள லௌகீக சுகங்கள் அனைத்திற்கும் 2 கிரகங்கள் தான் காரணம். குருவெல்லாம் காரணம் கிடையாது. குருவெல்லாம் வேத அறிவுபூர்வமாக அதன் மூலமாக பணம் காசு வரும். இவங்க 2 பேர் தான் ஏசி, டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, என்ன ஏர் கண்டிஷனு, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டு. ஒரு மனிதன் வந்து லேவிஷ் என்ற ஒரு வார்த்தையை போடணும்னா இந்த 2 கிரகங்கள் வந்து ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். அவன் சும்மா ராஜா மாதிரி வாழ்கிறான். அவன் பார் இன்றைக்கி போட்ட ட்ரெஸ் நாளைக்கு போட மாட்டான் தெரியுமா. 30 நாளைக்கு 30 ட்ரெஸ் வச்சுருக்கான். துணி யார்? சந்திரன் தான் துணிக்கு அதிபதி. பட்டாடை. அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா பாருங்கள் எப்படி இருக்கார். அவர் சும்மா அப்படி பட்டு பீதாம்பரத்தோட மயில் பீலியோட. அந்த கால நாகரிகம் அது. ஒரு ஆண்மகன் வந்து மயில் பீலி வச்சுக்கிறது அந்த காலத்து நாகரிகம். இப்போ இந்த காலத்து நாகரிகம்லாம் இருக்குது இல்லை, நீங்கள் கிராப்பெல்லாம் வெட்டி விட்டுக்கிறீங்களே அந்த மாதிரி. அது அந்த காலத்து நாகரிகம், அது கிருஷ்ணர் காலத்து நாகரிகம். ஆக அந்த மயில் பீலியோட என்ன அழகாக இருக்கார் பாருங்கள். நவரத்தினங்கள் யார்? சந்திரன் தான் நவரத்தினம், சுக்கிரன் தான் நவரத்தினம். டைமண்ட், சுக்கிரன் தான் டைமண்ட், சந்திரன் தான் முத்துக்கதிபதி. அனைத்து விதமான வந்து தங்க நகை ஆபரணங்கள். தங்க நகைக்கு குரு வந்துடுவார். ஆனால் அது ஆபரணமாக்கும் போது சந்திரன் சுக்கிரன் வந்துடுவாங்க. கலை வந்துடுது அங்கே.
ஆமாம், ஏன்னா வந்து 1064 சுக்கிரன் அதிபதி. அவனுடைய வீட்டில் சந்திரன் போய் உச்சம் பெறும் நாள் தான் அக்ஷய திருதியை. அக்ஷயம் என்றால், அக்ஷயா என்றால் குறையாதது, திருதியை என்றால் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையிலிருந்து 3வது நாள். வளர்பிறையில் என்றது 3வது நாள். திதி என்ன தேதி. அன்னைக்கு நீங்கள் ஏதாவது உங்கள் லட்சியத்தில், உங்கள்கிட்ட பணம் பைக்கெட்டில் 10 பைசா இருக்க வேண்டாம் என்ன, ஆனால் நீங்கள் ஒரு 1000 கோடி ரூபாய் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு திட்டம் போட்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு ஒரு பேப்பர் நோட் புக்கு எவ்வளோ ஆகிட போகுது வாங்கி ஒரு பிள்ளையார் ஸ்டுடியோ போட்டு இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு படத்தின் முன்னாடி, இல்லை பெருமாள் படத்தின் முன்னாடி, கிருஷ்ண பரமாத்மா படத்தின் முன்னாடி, மற்ற தெய்வங்களை விட கிருஷ்ண பரமாத்மா முன்னாடி நின்று செய்யுங்க. ஏன்னா அவர் தான் பூரணமான சந்திரனுடைய அந்த பலத்தை, தன் ஜாதகத்திலே சுக்கிர சந்திர பலத்தை வச்சுக்கிட்டு பிறந்தவர் அவர். அதனால் கிருஷ்ண பரமாத்மா படத்தின் முன்பு அற்புதமாக ஒரு துளசி தீர்த்தம் அப்படின்னு பூஜை பொருட்கள்லாம் வச்சுக்கிங்க. மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, புனுகு, என்ன இதெல்லாம் வச்சுக்கிட்டு அற்புதமாக மனசில் உட்காந்து அப்படி தியானம் பண்ணுங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தியானம் பண்ணுங்க. அற்புதமாக அந்த காரியம் கண்டிப்பாக உங்கள் ஊழ்வினை பலமாக இருந்து நல்ல திசாபுக்தி நடைமுறையில் இருந்தால் நடக்கும் நடக்கும் நடக்கும். இது நான் புத்தகம் படித்து விட்டு சொல்லவில்லை. யார் ஒரு ஜாதகத்திலே ஊழ்வினை நன்றாக இருக்கிறதோ, இன்னும் அவர்கள் வாழ்நாளில் வந்து அடுத்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு திசாபுக்திகள் நல்ல நிலையில் இருக்கிறது என்பதை ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிந்தவர்கள் தெரிந்து கொண்டவர்களோ, இல்லை என்றால் ஒரு நல்ல தெய்வஞ்சன், என்னை போன்ற ஒரு தெய்வஞ்சனை கொண்டாந்து உங்கள் ஜாதகத்தை காமிங்க, பார்த்துட்டு அது நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன்னா அன்றைக்கி உங்கள்கிட்ட பணமே வேண்டாங்க. என்ன மிஞ்சி போனால் வீட்டுக்குள்ளே ஒரு பூஜை போடுறதுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே ஆகிட போகுது. நல்ல வீடை சுத்தமாக கழுவி செஞ்சு நல்ல மாயில் தோரணங்கீரெல்லாம் கட்டி ஒரு வீட்டை அன்றைக்கி ஒரு சின்ன கல்யாண மண்டபம், மினி கல்யாண மண்டபம் மாதிரி மாற்றுங்க. மாற்றி எங்கே பார்த்தாலும் பூக்கள், நல்ல வாசனையான பூக்கள், மல்லிப்பூ, அந்த பூ, இந்த பூ, இதுக்கெல்லாம் ஒரு 1000, 1500, 2000 ரூபாய்க்குள்ள மேலே ஆகாதில்ல. பண்ணுங்கள். பண்ணி அன்றைக்கி உங்கள் வீட்டையே ஒரு சொர்க்கம் மாதிரி மாற்றுங்க. உங்கள் மனைவி அழகாக மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணுங்கள். ஆமாம், அன்றைக்கி அந்த அம்மா வீட்டில் என்ன நகை இருக்கோ அதை எடுத்து போட்டுட்டு அப்படி வந்து கிருஷ்ணவரத்தை முன்னாடி நின்றுட்டு, சுவாமி இந்த தொழிலில் நான் பெரிய ஆளாக வரணும், இதில் நான் 1000 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து எழுது. அன்றைக்கி என்ன வேலையோ, அந்த தொழிலுக்கு என்ன ஒரு பட்ஜெட் போடணுமோ அந்த பட்ஜெட்டையாவது போடுங்க, உட்காந்து எழுதுங்க. அது பின்னாடி நடந்துடும். இது நான் பல பேருக்கு சொல்லி நடந்திருக்கு. வாழ்க்கையில் பல பேருக்கு நான் சொல்லி நடந்திருக்கிறது. பிறகு என்னுடைய சுய அனுபவ வாழ்க்கையிலேயே நான் செஞ்சு எனக்கே நடந்திருக்கு. அதனால தான் அன்றைக்கி நான் இந்த உலகத்தில் என்றைக்குமே ஒரு மனிதன் தன்னைத்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு என்சைக்ளோபீடியாவை நான் கொடுத்துட்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஜோதிட என்சைக்ளோபீடியா. அந்த ஜோதிட என்சைக்ளோபீடியாவை நான் கொடுத்துட்டு போகணுன்றதுக்காகத்தான் அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ் 108 பாதங்கள் ஜோதிடத்தில் உண்டு. அதில் உங்கள் உயிர் நட்சத்திரமும் உடல் நட்சத்திரமும் போய் எங்கே அமைஞ்சிருக்குதோ, உங்கள் லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் வந்து அமர்ந்திருக்காரோ, உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காரோ, உங்கள் பாக்கியாதிபதி எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காரோ, உங்கள் தனாதிபதி எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காரோ, உங்கள் லாபாதிபதி எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காரோ, அதை வச்சுத்தான் நீங்கள் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, லட்சம் கோடி இன்னும் போக முடியும். ஸோ அதனால தான் அன்றைக்கு 108 அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சுக்கிர ஹோரையில் ஸ்டார்ட் பண்ணுறேன். 8 AM - 9 AM அன்றைக்கு காலையில். அதனால் யார் ஒருவர் தன்னை தெரிந்து கொண்டு தன் வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் வேட்கையும் உள்ளவர்களோ அவர்கள் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு அலுவலகத்திற்கு உங்களுடைய, ஏன்னா இப்போவே நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த லிமிட்டடாக தான் நான் முதல்ல அது மொத்தம் வந்து 4 செஷனாக எடுக்கிறேன். ஒரு கிளாஸில் குறைந்தபட்சம் 12 பேர்கள், குறைந்தபட்சம் 12 பேர்கள் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அதிகபட்சம் ஒரு 15 பேர்கள் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்போவே 10 பேர் சேர்ந்துட்டாங்க. அதனால் இன்னும் 2 பேர் தான் பாக்கி இருக்குது. யாராவது சேரணும்னா ஃபோன் போட்டு அன்றைக்கி சேருங்க. அன்றைக்கி நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தகவல்கள் ரொம்ப பிரமாதமாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து 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 வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து தொழில் செய்கிறதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் செய்கிறதுக்கு இப்போ வந்து நான் ஒரு சூத்திரத்தை சொல்லிட்டேன், ஒரு பைலாவை சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது எங்ககிட்ட பணம் இருக்குங்க, நாங்கள் அந்த பணத்தை இன்னும் 100 மடங்கு 1000 மடங்கு லட்சம் மடங்கு பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அன்றைக்கி தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க, வெள்ளி காசு தங்க காசு வாங்குங்க. அடுத்தது நவ கிரகத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வர முடியாது, ஆனால் நவ ரத்னத்தை வீட்டுக்கு கொண்டு வரலாம்.
ஒரு கிரகம்னா அந்த கிரகத்துக்கிட்ட 40 விதமான காரகத்துவம்னா 40 விதமான பொருட்களுக்கு சொந்தக்காரனாக அந்த கிரகம் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா அந்த கிரகங்களோட ரத்தனம் வாங்கினால அந்த விஷயங்கள் வந்துடும். 9 கிரகமும் மனிதனுக்கு தேவை, உடம்புக்கே தேவை. நம்ம உடம்பு உயிர் வாழ்கிறதுக்கு 9 கிரகம் கணமும் உள்ளே போயிட்டுருக்கனால தான் திசா புக்தி அந்தரம் சூட்சுமம் அந்தராந்தம் இன்னும் 1 ஹவருக்குலாம் பலன் பார்க்கலாம். ஹோரன்னு ஒன்று உண்டு, அது 1 ஹவருக்கு ஒரு ஹோரை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த கிரக கதிர்வீச்சு நம்ம உடம்புல ஹோரையில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவு மேத்தமேட்டிக்ஸ் ஆனது இந்த கலை. அது சொல்லக்கூடிய ஆள் ஒரு மறைபொருள், அந்த ஜோதிடத்தில் மறைபொருள் ஞானியாக இருக்கும்போது தான் இவ்வளோ தகவல்கள் வெளியே வரும். ஆக அந்த மாதிரி பணம் உள்ளவங்க தங்க நகைகள், வெள்ளி நகைகள், பிறகு நவரத்தினங்கள், பிறகு யாருடைய ஜாதகத்திலே இப்போ நம்ம காலப்பாதையில் பூர்வ புண்ணியஸ்தானம் தான் போயிட்டுருக்கு. பூர்வ புண்ணியாதிபதி 6, 8, 12, பூர்வ புண்ணியாதிபதி அஸ்தமனமோ, பூர்வ புண்ணியாதிபதி நீசமோ, இல்லை வேற கெட்ட கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருக்கோ அவர்கள் பூர்வ புண்ணிய பலம் பெறுவதற்கு உலகிலேயே முதன்முறையாக 12 லக்னங்களுக்கும், இது ராசிக்கு இல்லை, கற்கள் எல்லாமே மீண்டும் நான் சொல்கிறேன், லக்னத்துக்கு தான் கற்கள் அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு அல்ல. ராசி என்பது உடல். அது உயிர் இருக்கிறவர்லேருந்து தான் இந்த உடலால் செயல்பட முடியும். உயிர் இந்த உடம்பை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் இதற்கு பெயர் சவம். என்னது இதுக்கு பேர்? சவம். அதுக்குள்ளே சிவம் இருக்கிறவர்லேருந்து தான். அந்த சிவத்துக்கு தான் ரத்தனம் போடணும். அந்த லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான், லக்னம் பலமாக இருந்தால் தான் நினச்சா சாதிக்க முடியும். அதனால் ராசி, இப்போ நீங்கள் ஒரு மனிதன் மேஷ லக்னமாக இருக்கலாம், கன்னி ராசியாக இருக்கலாம். அதுக்காக கன்னி ராசிக்கு புதனுடைய மரகத பச்சை போட்டிங்கன்னு வைங்க, நிச்சயம் நோய் நொடியில் மாட்டிக்குவீங்க. ஏன்னா மேஷ லக்னத்துக்கு கன்னியா ராசி 6வது ராசி. அப்போ 6ஆம் இடம் என்பது கடன், வழக்கு, வம்பு, தும்பு, கோர்ட்டு, நாட்டு கச்சேரி, தொலைஞ்சிங்க மக. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் ரிஷப லக்னமாக இருந்து அவர் கிட்டத்தட்ட தனுசு ராசியாக இருக்காருன்னு வைங்க. இப்போ ரிஷப லக்னம் விட்டுட்டு தனுசு ராசிக்கு போட்டிங்கனாக்கா என்ன ஆகும்? குரு பகவான் அவருடையது என்ன ஆகும்? மஞ்சள் கணக்கு புஷ்பராகும். அப்போது 11ஆம் இடம் என்பது லாபம். ஆனால் 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, இதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி ரிஷபலக்னத்தில் பிறந்துட்டு நீங்கள் ஒரு மேஷராசியாக இருக்கீங்கன்னு வைங்க, அதுக்காக மேஷராசிக்கு பவளம் போட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, விரையாதிபதி உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடம் விரயம். அந்த வீட்டில் அதிபதி நீங்கள் ராசியை பார்த்து போட்டிங்கனாக்கா விரயம்தான். அது போட்டதுலேருந்தும் பவளம் விரயம்தான். இதே மாதிரி மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னு வைங்க, ஆமாம் நீங்கள் விருச்சிக ராசின்னு வைங்க, உடனே விருச்சிக ராசிக்கு என்ன சொல்லுவாங்க? எல்லா ஜுவல்லரி கடையிலையும் பவளம் தான் போடணுங்க. இதை பாருங்கள், பஞ்சாங்கத்தில் போட்டிருக்குங்க. அது தலைவலி அனாசின் மாத்திரை வாங்கி சாப்பிட்ற மாதிரி இது. ஆனால் லக்னம் அது ஒரு தெய்வஞ்ச ஜோதிடர், அனுபவப்பெற்ற வாக்குபலம், வாக்கு சித்தி பெற்ற ஜோதிடர் தானே தெரியும் அந்த விஷயம்லாம். அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தானே தெரியும். அதுக்கு நீங்கள் மிதுன லக்னத்துக்கு மரகத பச்சை தான் போடணும். நீங்கள் அங்கே விருச்சிக ராசின்றத ராசிக்கு போடக்கூடாது. இப்படித்தான் 12 லக்னங்களுக்கு பிரிச்சுக்கணும். நான் உதாரணத்துக்கு ஒரு 3 லக்னத்துக்கு ராசிக்கும் சொன்னேன். அப்போ இப்போ தெரியுதா லக்னம் என்ன ராசி என்னன்றது? இதை நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க. லக்னத்துக்கு தான் கற்களே தவிர ராசிக்கு அல்ல அல்ல அல்ல. இது ஒன்று. அதனால் அந்த பூர்வ புண்ணியம் கெட்டு போனவங்க அந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட, இதுக்கு பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமே லக்னத்துக்கு தான் வரும். ராசிக்கு பூர்வ புண்ணியம் வராது, லக்னத்துக்கு தான் பூர்வ புண்ணியம் வரும். லக்னத்துக்கு தான் இந்த கற்கள். அப்போ அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி, லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி, பிறகு ஒரு கேந்திராதிபதி கூட சேர்ந்தால் அந்த யோகம் வரும். கேந்திர கோணம் சேரும்போது தான் யோகம் வரும். அதுதான் உலகத்தில் நான் இது பேட்டன் ரைட்ஸ் வாங்கி பண்ணுறேன். ஸோ அதனால் எங்கள் நிறுவனத்தை தவிர வேறு எந்த விதமான நிறுவனம் இது பண்ண முடியாது. நாங்கள் பேட்டன் வாங்கியிருக்கோம், ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் அந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர், வெள்ளி, தங்கம் வேணும்னா நீங்கள் 20 நாள் முன்னாடியே ஆர்டர் கொடுக்கணும். வெள்ளினா உடனே கிடைக்கும். அதனால் முன்னாடியே ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம், அது வாங்கலாம். அடுத்தபடியாக யாராவது நிறைய பணம் வச்சுருக்கங்க, அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்கா, சொத்து வாங்குங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குங்க. யாருக்கு புதன் ஜாதகத்தில் ஆட்சி உச்சமாக இருக்கோ அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஏதாவது ஒரு ஷேர் எடுங்க. சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு எடுங்க. அப்புறம் அதுக்கு வரக்கூடிய தசாபுக்தி அதை பார்த்துக்கணும். நல்ல தசாபுக்தி இருக்கிறவங்களுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், நம்ம சட்டியை அப்பப்போ பார்த்துக்கணும். பொது விதிகள் என்பது வேறு, சிறப்பு விதிகள் என்பது வேறு. பொதுவாக கோயிலுக்கு போனால் எல்லோரும் நல்லா வந்துடுவாங்க அப்படின்றது எல்லா மதமும் சொல்லுது.
ஆனால் அந்த கோயிலுக்கு போகிறவங்களுக்கு ஜாதகத்தில் நடைமுறையில் தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எல்லாம் பலமாக இருக்கணும். அதுவும் அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு பலமாக இருக்கணும். அப்போ தான் இவங்க 30 வருஷமாக கோயிலுக்கு போயிட்டு வந்தாகவே அது நடந்துக்கிட்டு இருக்கும். உடனே இவங்க என்ன நினைப்பாங்க, இந்த ஜாதகம் தான் வேறு செய்ய தெரியாது, அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலும் நல்லது நினச்சிப்பாங்க. இதுதான் சொல்கிறது, பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம். செய்கிறது வேலை கிரகங்கள், ஆனால் போய் வந்து பலன் சேர்றது என்னமோ அந்த தேவாலயத்துக்கோ அந்த மசூதிக்கோ இல்லைன்னா அந்த கோவிலுக்கோ. இது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு விஷயம் தெரியும், அதான் விஷயம். அதனால் அடிப்படை ஜாதகத்தில் கேந்திர கோணாதிபதி தன லாபாதிபதி தசை நடக்கிறவங்க இதெல்லாம் செஞ்சால் உடனே விருத்தி வரும். சரி, ஒன்றுமே இல்லைப்பா எங்கள் ஜாதகம், ஒன்றுமே இல்லை, நடுத்தர ஜாதகம் எங்களுது, ரொம்ப மிடில் கிளாஸ் ஜாதகம் எங்களுது அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த மிடில் கிளாஸுக்கு மேலே நிச்சயமாக வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு ஊன்றுகோலை இந்த நாள் இருக்கும். இல்லைனா அந்த நாள் வந்து ஏன் வந்து கங்கை நதியை வானத்திலேருந்து இங்கே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லுதுன்னா, அது ரிஷபராசி, ரிஷபத்தில் தான் சந்திரன் உச்சம், சந்திரன் தான் கடல், அவர் தான் கடலுக்கு அதிபதி. என்ன அழகாக வருது பாருங்கள். இதை விட்டுட்டு விஞ்ஞானம் சார்ந்த ஒரே மதம் இந்து மதம். அதற்கு காரணம் இந்து மதம் முழுக்க முழுக்க ஜோதிடத்தின் மூலமாகவே தங்கள் மதத்தை படைத்து கொண்டது. அதுதான் கணிதத்தின் மூலமாகவும் விஞ்ஞானம், ஜோதிடம் என்றது விஞ்ஞானம் தானே. அதனால்தான் கண்ணதாசன் கூட அர்த்தமுள்ள இந்து மதம் என்று எழுதினார். அதனால்தான் கண்ணதாசன் சொன்னார், நான் அனைத்து மதங்களையும் ஆதரிக்கிறேன், ஆனால் ஒரு இந்துவாக வாழவே விரும்புகிறேன் என்ன. காரணம், இங்கே விஞ்ஞானம் எங்கே இருக்குதோ அங்கே தானே செல்வம் இருக்கும், விஞ்ஞானம் எங்கே இருக்குதோ அங்கே தான் டெக்னாலஜி இருக்கும், விஞ்ஞானம் எங்கே இருக்குதோ அங்கே தானே வந்து வளர்ச்சி இருக்கும். அதனால தான் இந்து மதம் வந்து வளர்ச்சி. விஷயம் தெரிஞ்சவங்க எந்த மதத்தில் இருந்தாலும் இந்த மதத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து பயன்படுத்திப்பாங்க. அப்புறம் அவங்க அந்த மதத்திலே இருக்கட்டும். ஆனால் பொக்கிஷம் எங்கே இருக்குது, இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குது. இதுதான் விஷயம். சொத்து வாங்கலாம், நகை வாங்கலாம், நவரத்னங்கள் வாங்கலாம். பூர்வ புண்ணிய பலவீனம் உள்ளவர்கள் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூளை கலந்த ரத்தனங்களை எங்கள் நிறுவனத்தில் வந்து வாங்கிக் கொள்ளலாம். சகஜோ ரஜினிஷ் ஜெம்சன் ஜுவல்ஸ் என்கின்ற எங்களுடைய நிறுவனத்தில் வந்து வாங்கிக் கொள்ளலாம். அது உலகிலேயே பேட்டன்ட் ரைட் வாங்கி செய்யப்படுகிறது. அது வந்து வாங்கி கொள்ளலாம், வேறு யாரும் செய்ய முடியாது. பிறகு சொந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைக்கி தொழில் தொடங்கலாம். அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மட்டும் அன்றைக்கி செய்யுங்க. இப்போ செய்யக்கூடாதது சொல்கிறேன். சண்டை போடாதீங்க. அன்றைக்கி சண்டை போட்டால் போட்டுக்கிட்டே இருக்கணும் வருஷம் ஃபுல்லாக. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கொடுத்தா நீங்கள் மீண்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி யாருக்கிட்டேயும் கடன் வாங்காதீங்க. வாங்கினாக்கா அப்புறமா கடன் வாங்கிக்கிட்டே தான் காலம் தள்ளுற மாதிரி ஆகிடும். அன்றைய தினம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் மட்டுமே ஈடுபட வேண்டும். அழிவுபூர்வமான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. அழிவுபூர்வமான சிந்தனைகளும் வந்து சிந்திக்கக்கூடாது. தியானம் பண்ணலாம். நீங்கள் வாழ்க்கையில் என்னவா வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட கற்பனைகளை நிறைய செய்யலாம். அதுக்கெல்லாம் என்ன காசாக போகுது? ஒன்றும் காசாக போகுது. அந்த கற்பனை கூட 2 விதமான கற்பனை உண்டு. ஒன்று பைத்தியத்தன்மைக்கு கொண்டு போகிற கற்பனை, இன்னொன்று ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு கொண்டு போகிற கற்பனை. தன் சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டவன் செய்யும் கற்பனை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும். தன் சுய ஜாதகத்தை இப்போ சந்திரன் ஒருத்தனுக்கு நீசமாக இருக்குன்னு வைங்க, அவன் ஜாதத்தில் 1, 5, 9 கெட்டு போச்சுன்னு வைங்க, அவன் போய் நான் நல்லா வருவேன்னு கற்பனை பண்ணாக்கா வர முடியாது. அப்படி வர முடியாதவங்க தான் இந்த அட்சய தேதியில் ஒன்றும் நடக்காதுப்பான்னு சொல்கிறவங்க. தன் ஜாதகத்தில் முதல்ல கற்பனைக்கு அதிபதியே சந்திரன். அவன் ஒரு நல்ல பலமாக உச்சமாக ஆட்சியாக கேந்திர கோணமாக நல்ல வளர்பிரியா இல்லை தேய்பிரியாக இருந்தால் கூட உச்ச ஆட்சியாக இருந்ததுன்னா அவங்க கற்பனை பண்ணால் நடக்கும். அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய ஒவ்வொரு பதிவிலும் உங்களை நீங்கள் அறியுங்கள், உங்களை நீங்கள் அறியுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களை நீங்கள் அறியாமல் என்ன தான் ராசி பலன் வந்து நாளிதழில் பார்த்தாலும் யூடியூபில் பார்த்தாலும் அது நடக்கவே நடக்காது. இல்லைன்னா எங்கேயோ ஒரு சிறு தூரெல்லாம் நடந்துட்டு போகலாம். எங்கேயோ ராஜயோக வாழ்க்கை அப்படின்னு ராசி பலன் இருந்தாக்கா ஏதோ கஞ்சி குடிக்கலாம், அவ்வளோதான் நடக்கும். உங்கள் அடிப்படை ஜாதகம் என்பது சட்டி, அதிலிருந்து வரக்கூடிய அந்த சட்டிலிருந்தோட அகப்பை என்பது தான் உங்களுக்கு வந்து ராசி பலன். அதனால தான் அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் இதுதான் விஷயம். அதனால் அன்னைக்கு தீய விஷயங்களில் செய்யாதீங்க. சண்டை சச்சரவு, கோர்ட்டு, நாட்டு வழக்கு, கச்சேரி, கேஸு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அன்றைக்கி ஈடுபடாதீங்க. அன்றைக்கி வக்கீலை சந்திக்கிறதோ, அன்றைக்கி போய் ஒரு ஸ்டேஷனில் போய் உட்கார்றதோ, அன்றைக்கி ஒரு கேஸ் வாங்குறதோ அதெல்லாம் வச்சுக்காதீங்க.
கூடுமான வகையில் மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள். அதே மாதிரி எப்போ நகை வாங்கணும் அப்படின்றதுக்கு, நகை வாங்குவதற்கான ஒரு நல்ல நேரம் ஒன்று வேணும் இல்லையா, அந்த நேரத்தை தவிர குறிச்சிக்கிங்க. காலை 10:30 மணி முதல் 11 மணி சந்திரஹோரை, சந்திரன் உச்சம், அந்த நேரத்தில் வாங்குங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு 12 மணி மதியம்லேருந்து 1 மணி அந்த நேரத்தில் வாங்குங்க. அதுவும் அன்னைக்கு இந்த பூர்வ புண்ணியாதிஷ்ட தெய்வ டாலர் ஆகட்டும், தங்க நகையாகட்டும், பூர்வ புண்ணியாதிஷ்ட தெய்வ டாலர் பின்புறத்தில் மூலிகை ரத்தினங்கள் ஆகட்டும், ரிஷபராசிக்காரர்கள் வாங்கினால் மிகுந்த யோகம். காரணம், உங்கள் ராசி தான் சந்திரனே உச்சம். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்கள் ராசியை குரு பகவானும் பார்த்துக்கிட்டு இருக்கார். குரு பார்த்தால் கோடி புண்ணியம், ரெண்டுமே சாத்விக கிரகம். அந்த வீடு கொடுத்தான் பாருங்க, அந்த சந்திரனுக்கு சுக்கிரன் அவரும் பலமாக இருக்கிறார் என்று. இத்துணை பெரிய அம்சங்களும் வருவதால் ரிஷபராசிக்காரர்கள் அன்றைக்கு எந்த ஒரு காரியம் செய்தாலும் 100க்கு 90% பலிக்கும். பிறகு மற்ற ராசிகளுக்கு 70% பலிக்கும். அப்படி வச்சுக்கணும். அந்த ரிஷபராசிக்கு மட்டும் இந்த விசேஷம். அதுக்கு மட்டும் அந்த ராசியில் சேர்ந்தவங்க மட்டும் ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னாக்கா அன்றைக்கி அது பன்மடங்குன்னு சொல்கிறோமே, 10 மடங்கு தட்டாமல் நடக்கும். அப்போவும் அடிப்படை ஜாதகம் பார்த்துக்கணும். இது எல்லாத்துக்கும் பொது விதி. அந்த அடிப்படை ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் இருக்கணும், தனலாபம் இருக்கணும். அடிப்படை ஜாதகத்தில் நடப்பு தசையும் கேந்திர கோணாதிபதி தனலாப தசையாக இருக்கணும். அப்போ தான் இந்த விதிகள். அதனால தான் நான் துணிஞ்சு ஒரு விஷயத்தை இந்த கிரகம் இப்படி இருந்தால் உங்களுக்கு இப்படி நடந்துருன்றது நான் ஏன் ராசி பலனில் கூட சொல்கிறது இல்லை. நான் உங்களுக்கு ஏன் ஜோதிட சப்ஜெக்ட் பேசும்போது சொல்கிறது இல்லைன்னாக்கா தவறான வழிகாட்டுதல் ஆகிடும். அப்போ நீங்கள் அந்த சொல்கிறது உங்களுக்கு சிங்க் ஆகாது. அந்த நேரத்துக்கு ஏதோ நீங்கள் மனசு சந்தோஷித்த மாதிரி இருக்குமே தவிர எதிர்காலத்தில் அந்த பலன்களும் நடக்காது. அதனால்தான் அன்றைய தினம் உங்களை அறிவதில் நீங்கள் செலவிட்டுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே அறிஞ்சிப்பீங்களே. உங்கள் ஜாதகத்தில் உள்ள 12 பாவத்தில் உள்ள விஷயங்களும் அன்றைக்கி எப்படி கிடைக்க போகுது? லட்சியம் 100% நிறைவேற போதா, 50% நிறைவேற போதா, இல்லை நிறைவேறாதா, அது தெரிஞ்சுக்கலாம். 2ஆம் பாவமாக, அந்த 2ஆம் பாவத்தின் மூலமாக காசு எவ்வளோ வரும்? லட்சமா, 10 லட்சமா, கோடியா, 10 கோடியா, அது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 3ஆம் இடம் முயற்சி. நாம் 10 முயற்சி பண்ணால் அதில் 10 பலிக்குமா, 5 பலிக்குமா, 4 பலிக்குமா, இல்லை ஒன்றுமே பலிக்காது, அது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக 4ஆம் இடம் சொத்து வாங்குவோமா வாங்க மாட்டோமா, அது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக 5ஆம் இடம் நம்ம குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இல்லை பிறந்த குழந்தை நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு வளருமா வளராதா தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஐஸ்வர்யத்தோடு அது வருமா வராதா, அது வாழ்க்கையில் தான் நினச்ச சாதிக்குமா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் 6ஆம் இடம் வழக்கு, கடன், நோய் நம்ம கட்டுக்குள்ளே இருக்குமா, இல்லை நம்மளை போட்டு வீழ்த்திருமா, இல்லை நாம் அதை சரி கட்டி மேலே வந்துடுவோமா தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் இடம் நம்ம மனைவியின் அழகும் அன்பும் நிறைந்தவளா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி வருவாளா வரமாட்டாளா, கல்யாணம் ஆனவங்களுக்கு இனிமேலாத அன்பும் அழகும் பூத்து குலுங்கி நம்மளை அன்பாக பார்த்துக்க மாட்டாளா, அந்யோன்யமாக இருப்பாளா இருக்க மாட்டாளா தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் இடமா ஆயுள் ஆரோக்கியம், நமக்கு நல்ல ஆரோக்கியம் நல்ல ஆயுள் இந்த ஜென்மத்தில் உண்டா இல்லையா தெரிஞ்சுக்கலாம். 9ஆம் இடமா நமக்கு நல்ல செல்வம். 9ஆம் இடம் தான் ஒரு ஜாதகத்தில் மொத்த செல்வம்ன்றான். மொத்த செல்வம்னா நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை எவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்றதுனுடைய மொத்த அங்கே இருக்குது, அதை தெரிஞ்சுக்கலாம். 10ஆம் இடமா நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அதில் வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமா தெரிஞ்சுக்கலாம். 11ஆம் இடமா நாம் தொழில் செய்கிறது முக்கியம் இல்லைங்க. 10 ரூபா போட்டாக்கா 5 ரூபா வரணும் இல்லை, அப்போ தானே வட்டி 2 ரூபா கட்டிட்டு 3 ரூபா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அது நடக்குமா நடக்காதா அப்படின்னா லாபம் 11ஆம் இடம். அடுத்தது 12ஆம் இடம். இந்த 11 பாவங்களை நம்ம உழைச்சி இந்த லக்னாதிபதி சம்பாரித்து கொண்டாந்தானே, இந்த காசு உருப்படியாக செலவு பண்ணுவோமா இல்லை உருப்படி இல்லாமல் செலவு பண்ணிடுவோமா? பாவச்செலவா சுபச்செலவா? சுபச்செலவுன்றது இந்த காசில் மிச்சம் பிடிச்சி சேமித்து ஒரு வீடு வாங்குறது, ஒரு நகை வாங்குறது, ஒரு தோட்டம் வாங்குறது, ஒரு பண்ணை வீடு வாங்குறது, அந்த பக்கம் போய் ஒரு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது. இது பாவச்செலவு என்பது தேவையில்லாத வழக்குகளை போட்டு வழக்குகளுக்காக செலவு பண்ணி அந்த வழக்குகளில் வெற்றி பெறாத வழக்குகள், அப்புறம் நோய்க்காக செலவு பண்ணுறது, அப்புறம் நம்பி யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிறது, சிட் ஃபண்டில் போட்டு ஏமாந்து போகிறது, சரிதானா? இல்லை 1 லட்ச ரூபா கொடுத்தாக்கா 10 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லி அவங்ககிட்ட கொடுத்து ஏமாந்து போகிறது. இல்லை ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழிலை நமக்கு முன்னேற்றம் இருக்காதுன்றது ஜாதகம் இருக்கும், ஆனால் தெரியாமல் தொடங்கி அதில் காசை விட்டுறது, இப்படி நம்பி மோசம் போகுது. இதெல்லாம் 12ஆம் இடத்துல உண்டு. அப்போ இதை தெரிஞ்சிக்கும் போதும் நாளுக்கு நாள் அதில் உள்ள உண்மை நிலையை நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டே போவீங்க.
அதனால தான் அன்றைக்கி நான் அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸ் வச்சுருக்கேன். அதிலே வந்து சேர்ந்து உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆக இதுவரையும் அக்ஷய திருதியை அந்த நாளின் சிறப்புகளை பற்றி சொன்னேன். அது புராண ரீதியான சிறப்புகள் என்னென்ன பெற்றிருக்கிறது, பிறகு மத ரீதியான சிறப்புகள் என்னென்ன பெற்றிருக்கிறது, பிறகு விஞ்ஞான ரீதியான சிறப்புகள் அது என்னென்ன பெற்றிருக்கிறது, இப்படி எல்லா தளங்களிலும் இருந்தும் சொன்னேன். பிறகு அன்றைக்கு நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் என்னென்ன, தங்கம், வெள்ளி, நவரத்தினம், பிறகு சொத்து, பிறகு சுயமுயற்சி செய்பவர்கள் எல்லாமே அன்றைக்கி ஒரு தொழிலை வந்து ஆரம்பித்து பூஜை பண்ணி ஆரம்பித்து அது அன்றைக்கி நீங்கள் அந்த தொழிலை வந்து விளக்கேற்றி நீங்கள் ஆரம்பித்தா அந்த விளக்கு என்றைக்கும் அணையாமல் எரியும்ன்றதை பற்றியும் சொன்னேன். முயற்சிகள், எந்த ஒரு புது முயற்சிகள் எடுத்தாலுமே அன்றைக்கி ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் எடுங்க. செய்யக்கூடாதவையும் சொன்னேன் நான். கடன் கொடுத்தல், கடன் வாங்குதல், சண்டையிடுதல், கோர்ட்டு நாட்டு வழக்கு கச்சேரிகள் அன்றைக்கி போய் வந்து ஆரம்பித்து வைக்கக்கூடாது. பிறகு இறந்து போன முன்னோர்களை பற்றி தியானம், ஞானம் இதை செய்யலாம். வீட்டில் ஹோமங்கள் செய்யலாம். அன்றைக்கி லக்ஷ்மி வந்து குபேர ஹோமம் செய்யலாம், கணபதி ஹோமமும் லக்ஷ்மி குபேர ஹோமமும் நவகிரக ஹோமம் செய்யலாம். இந்த மாதிரி ஹோமாதி கர்ம காரியங்கள் செய்யலாம். இதெல்லாம் செய்யலாம். செஞ்சால் வளரும் 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 வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் முதல் யுகமான கிருதயுகம் படைக்கப்பட்டது அக்ஷய திருதியை என்று. வானத்திலிருந்து பூமிக்கு பகீரதன் முயற்சியால் கொண்டு வரப்பட்டது கங்கை நதி அக்ஷய திருதி என்று. அடுத்தபடியாக வந்து திரௌபதிக்கு வந்து கண்ண பரமாத்மாவால் கொடுக்கப்பட்டது அக்ஷய பாத்திரம், அல்லல்ல குறை அக்ஷய பாத்திரம். வேதவியாசர் மகாபாரத்தை எழுத துவங்கிய நாள் அக்ஷய திருதி. ஜெயின மத சமண மத தீர்த்தங்கரில் ஒருவரான ரிஷபதேவரின் நினைவு நாள் அன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது. இத்துணை சிறப்புகளை உடைய இந்த அக்ஷய திருதி நாளை வாழ்க்கையில் வளர்ச்சி பாதைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வரும் 7/5/2019 அன்று அட்சய திருதியை. அட்சயம் என்றால் எதை கேட்டாலும் தரும் என்று பொருள். திருதியை என்றால் வளர்பிறைக்கு 3ஆம் நாள் ஆகும். அன்றுதான் புனித நதியான கங்கை வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கிய நாள். அன்றைக்குத்தான் 4 யுகங்களிலே முதல் யுகமான கிருதயுகமும் முதல் மனித இனமும் தோன்றிய நாள். வேதவியாசர் மகாபாரதத்தை எழுத துவங்கிய நாள். கடற்பரப்பிலிருந்து நிலப்பரப்பை உருவாக்கிய நாள். இப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த நன்னாளில் தோஷமுள்ள ஜாதகர்களும் தங்கள் லக்ன ராசிக்குரிய பூர்வ புண்ணிய பலம் இல்லாதவர்களும் பூர்வ புண்ணிய பலத்தை பெருக்கிக் கொள்ள உங்கள் ராசி லக்னத்திற்குரிய பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் 3 அல்லது 4 வித யோகமளிக்கும் ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை தங்கம் மற்றும் வெள்ளியில் அணிந்து நன்மை அடைய இன்றே 50% முன் பணத்துடன் இன்றே முன்பதிவு செய்யுங்கள். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.